இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விடுதலை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. எங்களுக்கு தெரியும் கர்த்தரே ஆவியானவராக இருக்கிறார். தேவனுடைய ஆவி எங்கெங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. உண்மையில் விடுதலை என்று சொல்லுகிறது ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நாங்கள் அடைபட்டு போய் சிறைப்பட்டு போய் இருப்போமாக இருந்தால் அந்த காரியங்கள் எல்லாவற்றிலேயும் எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். உதாரணமாக வியாதிகளோ வியாகுலங்களோ அப்படி ஏதாகிலும் ஒரு காரியத்தில் எங்களுக்கு விடுதலை வேணுமாக இருந்தால் தேவனுடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டாக இருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தை விட முடியாமல் இருக்கிற பொழுது, ஏதாகிலும் ஒரு பாவத்திலிருந்து நாங்கள் மீள முடியாத சந்தர்ப்பங்களில் கூட தேவனுடைய ஆவி எங்கே இருக்கிறதோ அங்கே விடுதலை கண்டிப்பாக இருக்கு. நாங்கள் அப்படி விட முடியாதபடிக்கு ஏதாகிலும் ஒரு காரியத்தில் நாங்கள் சிறைப்பட்டு இருப்போமாக இருந்தால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக எங்களுக்கு விடுதலை கிடைக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் தான் ஆவியானவராக இருக்கிறார். அவருடைய ஆவி எங்கேயெல்லாம் இருக்கிறதோ அங்கேயெல்லாம் எங்களுக்கு விடுதலை நிச்சயமாக கிடைக்கிறது. ஆகையால் நாங்கள் ஏதாகிலும் ஒரு காரியத்தில் எங்களுக்கு விடுதலை வேணுமாக இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் தேவனை நோக்கி பார்க்கிறது மாத்திரம்தான். நாங்கள் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு விடுதலையை கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். Have a nice day.